வணக்கம் நேர்களே, ஒரு செய்தி பல கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்று வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்ய உள்ளார். இந்த 2025 வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகள் பெருமக்களின் எதிர்பார்ப்புகள் என்ன, அவருடைய கோரிக்கைகள் என்ன, இது குறித்து நாம் விவாதிக்க உள்ளோம். நம்மோடு தமிழ்நாடு இயற்கை உழவர் கூட்டு இயக்கத்தின் சார்ந்த திரு சிவகுமார் அவர்கள் இணைகிறார். அவரை வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சியில் செல்லலாம். வணக்கம். 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 தொடர்ச்சியாக வேளாண் பட்ஜெட்டுக்காக நம்ம கடந்த வருடத்துலேருந்து 2020 புதுசாகவே நம்ம போட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ வேளாண் பட்ஜெட்டுன்னு தனியாக போட்டாலும் இன்றும் விவசாயிகளுக்கான இந்த கோரிக்கைகள் எதிர்பார்ப்புகள் அதிகரித்து கொண்டே தான் இருக்க நம்ம பார்க்க முடியுது. இந்த 2025 பட்ஜெட்டில் விவசாயிகளுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, அவருடைய முக்கிய கோரிக்கைகள் என்னவாக இருக்குது? இப்போ தொடர்ந்து இயற்கை விவசாயம் சார்ந்த கோரிக்கைகள் குறிப்பாக நம்ம அதிகமாக பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கி நோய்கள் பெருகுது, சுற்றுச்சூழல் சீர்கேடுகள்னால இன்றைக்கி பயிர்கள் பாதிக்கப்படுது. அதனால தான் நம்மாழ்வார் என்ன சொல்லுவாங்கன்னா, தற்சார்புன்னு ஒரு விஷயத்தை ஒரு இந்திய அரசோ மாநில அரசோ அடையணும்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு அரசியல் காரணங்களுக்காக ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு நிதி தரலை, அதனால் சிக்கல் வருதுன்னு பார்க்குறோம். அப்போது இது மாதிரியான சிக்கல்களோட உணவு சிக்கல்கள் வரக்கூடாது. இன்றைக்கி பருப்பு முதற்கொண்டு பல விஷயங்கள் நம்ம அதிகமாக இறக்குமதி செய்கிறோம். தமிழக அரசு வேளாண் பட்ஜெட் தனியாக செயல்படுத்துறது ரொம்ப சிறப்பான அம்சம். அதில் நிறைய பாராட்டக்கூடிய விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக இப்போ நேற்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு துணை நகரம் வரும் 2000 கோடிகள் அப்படி சொன்னாங்க. ஐயா நம்மாழ்வார் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பெருநகரத்துக்கு பக்கத்தில் ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு 200 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு க்ரீன் பெல்ட் வரணும்னு சொல்லுவாங்க. அந்த க்ரீன் பெல்ட்டோட அவசியம் என்ன பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி குப்பை பெரும் சிக்கலாக இருக்குது. அதே குப்பை தான் ஒரு பெரும் செல்வமாக பார்க்குறோம். அப்போ இந்த மக்கக்கூடிய குப்பைகளை முறைப்படுத்தி, இன்றைக்கி சென்னையில் கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் இருக்காங்கன்னா, அந்த 1 கோடி மக்களுடைய மக்கும் குப்பைகளும் அப்படியே ஒரு 100 கிலோமீட்டருக்கு ட்ராவல் பண்ணி என்ன பண்ணிடுறா, அங்கே ஒரு க்ரீன் பெல்ட் உருவாக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சேட்டிலைட் சிட்டிக்கு பதிலாக அந்த க்ரீன் பெல்ட்டில் இயற்கை சார்ந்த உணவுப் பொருட்களை விளையணும், அது அருகாமையில் உள்ள நகர மக்களுக்கு வரணும். அதை சார்ந்த சிந்தனைகளை இன்றைக்கு ரொம்ப அவசியமாக பார்க்குறோம். இன்றைக்கி கொரோனா காலத்தில் உணவு எங்கேருந்து வருமோன்னு தெரியாத ஒரு சிக்கலை நம்ம முட்டுச்சந்தில் போய் நிற்கிற மாதிரியான ஒரு சூழல் இல்லாமல் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கு குறிப்பாக 30% இந்த வேளாண் பட்ஜெட்டில் 30% ஒதுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா அப்போ தான் ஒரு தற்சார்பு நிலையை அடைவோம். நமக்கு நல்லாவே தெரியும், ரசாயன விவசாயத்தால் பாதிக்கப்படுறது முதல்ல விவசாயிகள் தான். அதை அவங்க ஸ்ப்ரே பண்ணும்போது, அவங்க கையாளும் போது அதனால் மூச்சு திணறி இறப்பவர்கள் எண்ணிக்கை அதிகம் வருது, கைகள் பாதிக்கப்படும், நோய்கள் வருது. அப்போது ஒரு விவசாயிகளுடைய பாதுகாப்புக்கும் பொதுமக்களுக்கு நல்ல உணவு கிடைப்பதற்கும் இயற்கை விவசாயத்துக்கு வேளாண் பட்ஜெட்டில் குறைந்தபட்சம் 30% ஒதுக்கணும்னு சொல்கிறோம். அதோடு இன்றைக்கி விதைகளே இல்லை. அந்த விதைகள் பாரம்பரிய மரபு விதைகள் ஆகிறதுக்கு மாவட்ட அளவில் குறைந்தபட்சம் ஒரு விதை வங்கிகள் உருவாக்கணும். அதே போல் இன்றைக்கி இயற்கை இடுபொருட்களை மகளிர் சுய உதவி குழுக்கள் அரசு அருமையாக கட்டமைச்சிருக்காங்க. அந்த மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் விவசாயிகளுக்கு இன்றைக்கு பஞ்சகவியம், அமிர்த கரைசல், ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம் மற்றும் இயற்கை இடுபொருட்கள், மண்புழு உரங்கள்லாம் அவர்கள் மூலியம் உற்பத்தி செய்து அவர்களுக்கு ஒரு தொழிலாகுது, விவசாயிகளுக்கு இடுபொருள் ஆகும். வீட்டு தோட்டங்களை ஊக்குவிக்கணும். இன்றைக்கி கேரளா அரசு அதிகபட்சமாக வீட்டு தோட்டங்களை ஊக்குவிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய பிரச்சாரமாக என்ன இருக்குன்னா, தமிழ்நாட்டிலேருந்து அதிகமாக ரசாயனம் போட்டு காய்கறிகள் நமக்கு வருது, அதனால் நீங்கள் இயற்கை இல்லை பண்ணுங்க, வீட்டு தோட்டம் பண்ணுங்கன்னு அவங்கள ஊக்குவிக்கிறாங்க. அதே போல் தான் நம்மளும் ஊக்குவிக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கு மகளிர் விடியல் பயணம்னு ஒரு அருமையான திட்டத்தை அரசு அறிவித்து பெண்கள் பயன்படுத்துகிறாங்க. அதே போல் உழவர்களுக்கு ஒரு உழவர் விடியல் பயணம் சிறப்பு பேருந்துகள் விடணும். இன்றைக்கி பார்த்தோன்னா பெரும்பான்மையான பேருந்துகள் கூட்டமாக தான் போகுது. அவர்களுடைய விளைபொருட்களை அதிக அருகாமையில் இருக்கிற உழவர் சந்தைக்கோ முக்கியமான சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு இலவசமான ஒரு பேருந்துகள் காலையும் மாலையும் விட்டாங்கன்னா ஒரு சிறப்பாக இருக்கும். அது ஒரு அருமையான கோரிக்கையை நம்ம பார்க்குறோம். தமிழ்நாடு முழுக்கும் 6 மண்டலங்களில் நேரடியாக விவசாயிகளை சந்தித்து கோரிக்கை கேட்டிருந்தோம். அதில் ஒரு 600 விவசாயிகளை சந்திக்க முடிஞ்சது. அவர்களுடைய கோரிக்கைகளை நம்ம மாண்புமிகு வேளாண் அமைச்சருக்கும் நாம் வழங்கியிருந்தோம். அப்போது இந்த விடியல் பயணம், உழவர் விடியல் பயணம் ஒரு அவசியமான ஒரு முக்கியமானதை பார்க்குறோம். இன்றைக்கி ஐசிடிஎஸில், அதாவது ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்துக்கு அருமையான திட்டங்கள் அரசு கொடுத்துருக்குறாங்க. அதில் இயற்கை விளைபொருட்களில் விளைந்ததை கொடுத்தோம்னா இன்றைக்கி நிறைய விவசாயிகள் இயற்கை விவசாயத்துக்கு மாறுவாங்க. நேரடியாக இயற்கை விவசாயிகிட்ட அப்போ கொள்முதல் பண்ணுவாங்க அரசு. இன்றைக்கி நிறைய தமிழ்நாட்டில் அதிகமான நெல் போடுறாங்க. நெல்லுக்கு அதிகமான தண்ணீர் தேவைப்படுது. அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் குறைவாக இருந்தால் கூட நெல் போடுறாங்க. காரணம் என்னென்னா, அரசு இன்றைக்கி நேரடியாக கொள்முதல் பண்ணுறாங்க. அதே போல் இயற்கை விவசாய பொருட்களை நேரடியாக கொள்முதல் பண்ணி
சிறுதானியங்களில் நேரடியாக கொள்முதல் பண்ணி அதில் இன்றைக்கு குழந்தைகளுடைய காலை மதிய உணவு திட்டங்கள்லாம் நேரடி கொள்முதல் நிலையமும் பார்த்தீங்கன்னா மழையில் அடிக்கடி நனைஞ்சு நெல் சேதமாக அதற்கான ஒரு முக்கிய கோரிக்கை. நிறைய முக்கிய கோரிக்கையே இன்னைக்கு விவசாயிகளுக்கு அதான் இருக்குது. இன்னைக்கு நிறைய இடங்களில் ஒரு அந்த வட்டார அளவில் ஒரு சிந்தனையை அரசு கொண்டு போய் அங்கே ஒரு ஆய்வு செய்து எங்கெங்கெல்லாம் தேடுது. என்னை கேட்டால் 100 ஏக்கருக்கு ஒரு உலர்களங்களுக்குள்ள அமைச்சிருக்கலாம் இருக்குது. அது நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு உழவர் சந்தை நமது கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தாங்க. அது ஒரு நல்ல திட்டம். இன்றைக்கி அதை இன்னும் அதை ஊக்குவிக்கப்பட வேண்டியிருக்கு. அங்கே நம்ம ஒரு மாவட்ட அளவில் இல்லை ஒரு வட்டார அளவில் மதிப்பு கூட்டுதல் நிலையங்கள் பாதுகாக்கிறதுக்கான இன்றைக்கி ஒரு கூலிங் ஸ்டோரேஜ் நிறைய தேவைப்படுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே கூட பகிர்ந்து கிருஷ்ணகிரியில் அதிகமாக தக்காளி உற்பத்தியாகி விலை கிடைக்காம மக்கள் கொட்டிட்டு போகிற மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் இன்றைக்கி டொமேட்டோ சாஸ் டொமேட்டோ சட்னி மக்கள் நிறைய பயன்படுத்துகிறாங்க. அப்போ மதிப்பு கூட்டுதல் கூலிங் ஸ்டோரேஜ் இந்த மாதிரி விஷயத்துக்கு நிறைய நிதி கற்றுக் கொடுக்கலாம். ஆமாம், அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். அதோட கூட நம்ம இன்னும் முக்கியமாக பார்க்குறோம், இந்த இன்சூரன்ஸ் ஒரு பெரிய நீண்டகால கோரிக்கையாக இருக்கு. அந்த ஒரு ஏரியா ஸ்பெசிஃபிக்கு ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் வேணும். ஒரு பரவலான ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சிக்கல் இருக்குது. மலைப்பிரதேசம் உள்ளவர்களுக்கு, கடலோரத்தில் இருக்கிறவர்களுக்கு, டெல்டாவில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். அதோட அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமோடு சேர்த்து இன்றைக்கி கால்நடைகளுக்கும் சேர்த்து ஒருங்கிணைச்சி கொடுத்தா அது இன்றைக்கி ரொம்ப பயனுள்ளதாக. இன்றைக்கி நிறைய குரூப் இன்சூரன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அப்போது இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க பஞ்சாயத்து தலைவர்கள் இது தேர்தல் நடக்காமல் இருக்குது, உள்ளாட்சி தேர்தல். அப்போ அவர்கள் விரைவில் நடத்தி ஊராட்சி தலைவர்கள் மூலமாக இது மாதிரி அந்தந்த ஊராட்சிகளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு குரூப் இன்சூரன்ஸ் திட்டம் நம்ம அரசு கொண்டு வரலாம். அதனால நல்லா பயனடைவாங்க அவங்க. இன்னைக்கு தொடர்ச்சியாக இந்த ஆதார விலையும் நம்ம கேட்டுட்டு நீண்ட காலமாக எம்எஸ் சுவாமிநாதன் அறிக்கையே இருக்குது. இன்றைக்கி 30% அவர் கூட்டி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது இன்றைக்கு அகவிலைப்படையெல்லாம் அரசு ஊழியர்களுக்கு உயர்த்துவதற்கு முறையான குழுக்கள் இருக்குது. இப்போ ஏற்கனவே குழுக்கள் இருக்குது. இருந்தாலும் அந்த குழுக்களை அதிகப்படுத்தி அவர்களுக்கு குறைந்தபட்சம் ஆண்டுதோறும் இன்றைக்கி உற்பத்தி விலை, நிலத்தோட விலை, இன்றைக்கி ரியல் எஸ்டேட் வேலை அதிகமாகிட்டே போகுது. அப்போ ஒரு விவசாயி ஒரு 3 ஏக்கர் 5 ஏக்கர் சிறு குறு விவசாயிகள் வச்சுருக்காரு, இல்லை ஒரு 10 ஏக்கர் வச்சுருக்காங்கன்னா அதோட விலை எவ்வளவு, அதோடைய இன்னைக்கு மதிப்பு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு அந்த அதை தாண்டி அவங்க விவசாயம் பண்ணுறதை விட இப்படி கொடுத்துட்டு போயிடலாமே யோசிக்க கூடாது. அந்த ஆமாம், அதை நம்ம இன்னைக்கு லேண்ட் லேபர் காஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அவர்களுக்கு அந்த நிலத்துக்கான குத்தகை, ஆண்டுக்கு விதை, இன்றைக்கு உற்பத்தி செலவுகளை எல்லாம் போட்டு ஒரு 30% கொடுக்கணும். இன்றைக்கு எந்த பொருளுக்கு உங்களுக்கு ஒரு கார் முன்னே எவ்வளோ விற்றுது, இப்போ எவ்வளோ விற்கிது, ஒரு பவுன் நகை முன்னே எவ்வளோ விற்றுது, இப்போ எவ்வளோ விற்கிது. அப்போ அந்த மாதிரியான ஒரு சிந்தனையை இன்றைக்கு வெகுஜன மக்களே கேட்குறாங்க. அப்போது இன்றைக்கு எல்லோருக்கும் உணவு கிடைக்கணும், அதுக்காக அதை முறைப்படுத்துது அரசு. அதற்காக தொடர்ந்து விவசாயிகளே பாதிக்கப்படக்கூடாது. அதனால தான் என்ன சொல்கிறேன், நீங்கள் நிறைய விவசாயிகள் இயற்கை விவசாயத்துக்கு மாறுறாங்க. ஏன் மாறுறாங்கன்னா அவர்கள் பொருட்களுக்கு அவர்களே இன்றைக்கி கருங்குருவை, மாப்பிள்ளை சம்பா போன்ற அரிசிகள்லாம் 60, 70, 80 ரூபாய்க்கு விற்கப்படுது. குறைவான அளவு உற்பத்தி இருந்தால் கூட அதை தண்ணீராக விற்றுக்கலாம், அவங்க விற்றுக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ அது மாதிரி இன்றைக்கு நிறைய நம்ம மரபு விதைகளை போட சொல்லி ஊக்குவிக்கணும். ஏன்னா அவைகள் நோய்களுக்கு மாற்றாகவும் மருந்தாகவும் இருக்குது. நமது இன்றைக்கு 20,000 பாரம்பரிய நெல் அரசிய பட்டியலிட்டிருக்கு. தமிழ்நாட்டில் 2 லட்சம் இருந்ததாக சொல்கிறோம். இன்றைக்கு நெல் ஜெயராமன் போன்றவர்கள் 230, 250. இன்றைக்கு கருப்பம்புலம் சிவாஜி இருக்காங்க, அவங்க ஒரு 230 அரிசி சேகரித்து வச்சுருக்காங்க. அப்போது அந்த மரபு நெல்களையும் சிறுதானியங்களையும் அதிகமாக நம்ம பயிரிட வச்சு அதற்கு முறையான விலை கொடுக்கணும். அப்போ இந்த ஆதார விலை, குறைந்தபட்ச ஆதார விலை கரும்புக்கோ நெல்லுக்கோ பருத்திக்கோ கூடுதலாக அரசு நிச்சயம் கொடுக்கணும். அப்போ இந்த முக்கியமாக நேரடி சந்தைகளை அவர்களுக்கு ஊக்கப்படுத்தணும். இப்போ அதை நம்ம திருப்பி என்ன சொல்கிறோம்னா, ஒரு அரசு, தமிழ்நாடு அரசு இன்றைக்கு சிக்கிம் ஒரு முழு நேர இயற்கை விவசாயம் மாதிரி இருக்குது. தமிழ்நாடு அரசும் அது மாதிரி உணவில் தன்னிறைவு பெற்ற இருக்குது. ஆனால் சில தலங்களில் இன்னும் இறக்குமதி இருக்குது. அவைகளெல்லாம் மாற்றி இன்றைக்கு ஒரு உழவர், நுகர்வோர், பயனாளர்கள், இந்த அரசு இது மாதிரியான ஒரு கூட்டு இயக்கத்தை உண்டாக்கி அவர்கள் மூலமான கருத்துக்களை உள்வாங்கி செய்யணும். நமது வேளாண் அமைச்சர் அவர்களும் மண்டல அளவில் கருத்து கேட்புகள் நடத்தாங்க. திருவள்ளூர் பகுதி விவசாயிகளோடு நம்ம தொடர்ந்து தொடர்பில் இருக்கோம். தமிழ்நாட்டில் நாமளே ஒரு 6 இடங்களில் கருத்து கேட்பு நடத்தணும். அதெல்லாம் ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். ஆனால் அந்த கருத்து கேட்பில் பார்த்தோன்னா ஒரே நேரத்தில் 10 மாவட்டங்களில் விவசாயிகள் கலந்துக்கிற மாதிரி இருந்தது. அது ஒரு முறையாக எதுவும் இருக்காது. ஆனால் அது இன்றைக்கி தொடர்ச்சியாக இன்றைக்கி விவசாயிகளுடைய முக்கியமான கோரிக்கை என்னென்னா, அடிப்படையான உபகரணங்கள் மானியத்துக்கு கொடுக்கலாம். நேற்று தமிழக பொது பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்றைக்கு 20 லட்சம் வரைக்கும்
நான் கிட்டத்தட்ட 40% மானியம் 20% மானியத்திலாம் கடன் வழங்குறதா சொல்லியிருந்தாங்க. அத்தகைய கடன் உழவர்களுக்கு தரணும். குறிப்பாக இன்றைக்கி உழவர் அட்டை பெறுவதில் பெண் விவசாயிகளுக்கு நிறைய சிக்கல் இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு நிலம் அவங்க பேரில் இருக்காது, இல்லை அவங்க குத்தகை தான் செஞ்சுருப்பாங்க. குத்தகை கொடுக்குற அந்த நிலச்சுவாந்தார் என்ன பண்ணுவார்னா அவர் குத்தகையை பதிவு பண்ணி தர மாட்டார். அப்போது உங்கள் பேரில் பதிவு இருக்கா, அப்போ தான் உங்களுக்கு அட்டை தர்றன்ற மாதிரியான சிக்கல் இருக்கு. நம்ம தலைமைச் செயலரையும் பார்த்து கேட்டோம். நம்ம அருமைக்குரிய தலைமைச் செயலர் அவர்கள் நீண்ட நேரம் நம்முடைய கோரிக்கைகளை கேட்டு அதுக்கு உடனே தீர்வுகளுக்கு சில விஷயங்கள் சொன்னாங்க. அப்போ இன்றைக்கு உழவர் அட்டை பெண்களுக்கு அதிகமாக கொடுக்கறதுக்கு பார்க்கணும். ஏன்னா உழவர் அட்டை இருந்தால் தான் அவர்களுக்கு போய் விதை வங்கியில் வாங்குறதுக்கோ இல்லை சில மானியங்கள் வாங்குறதுக்கு அடிப்படையாக இருக்குது. அப்போ இன்றைக்கி நிலமில்லாத பெண்கள் அல்லது சிறு குறு விவசாயிகளும் உழவர் அட்டை வாங்குற மாதிரியான அந்த செயல் திட்டங்களை மாற்ற வேண்டிய அவசியத்தை பார்க்குறோம் நாம். ஆக இன்றைக்கு உழவர் சந்தைகளை வலுப்படுத்தணும், விதை வங்கிகளை உருவாக்கணும், ஆங்காங்கே மதிப்பு கூட்டல் அல்லது பாதுகாப்பு கலன்கள், உலர் கலன்கள் மற்றும் அந்த கூலிங் ஸ்டோரேஜை அதிகமாக்கணும். இந்த மாதிரியான பல கோரிக்கைகள் விவசாயிகள் எதிர்பார்த்து இருக்கிறாங்க. அந்த இப்போ வட்டார அளவில் குழுக்கள் வைக்கணும். ஊராட்சி தலைவர்கள், விவசாயிகள் அது மாதிரியான வட்டார அளவில் குழுக்கள் வைக்கணும். அதுக்கு உள்ளாட்சி தேர்தல் நடந்தாகணும். இன்றைக்கி கிட்டத்தட்ட 50% பெண்கள் அந்த பொறுப்புக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது பார்த்திங்கன்னா இந்த 9200க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளுக்கு இப்போ நடத்தணும். அப்போ அந்த பெண்கள்லாம் வரும்போது அந்த பெண்கள் சுய உதவி குழுக்களை நிறைய வலுப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு தன்னாட்சி போன்ற அமைப்புகள் அவங்க தொடர்ந்து வலியுறுத்துகிறாங்க உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும்னு. ஏன்னா நேரடியாக ஒரு ஊராட்சி தலைவர் தான் விவசாயிகளோட தொடர்பில் இருப்பார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க கிராம சபையெல்லாம் போய் நடத்துனாங்க. அப்போ இன்றைக்கி கிராம சபை 4 கிராம சபையாக இருந்தது 6 கிராம சபையாக வலுப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போது அந்த கிராம சபைகளில் கருத்து கேட்டு அந்த கருத்துக்கள் மூலமாக இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் நிறைய விவசாயம் சார்ந்த பணிகள் செய்யணும். அது விழிப்புணர்வு நிறைய ஊராட்சி தலைவர் இல்லாமல் இருக்குது. நிறைய அமைப்புகள் இன்றைக்கி விழிப்புணர்வு படுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பணிகள் அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் செய்ய முடியும். ஆனால் பொதுவாக ஒரு சில பணிகள் தான் தொடர்ந்து செய்வாங்க. அப்போ அந்த பணிகள் அந்த ஊரில் ஒரு விவசாயி இருக்காருன்னா இந்த 100 நாள் பணியாளர்களை எப்போ பயன்படுத்தலான்றதை நம்ம அவர்களுக்கு ஒரு செயல் திட்டம் இருக்கணும். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம், லேபர் பட்ஜெட்னு அங்கே ஒன்று போடுறாங்க. அந்த செல்ஃப் ஆஃப் ப்ராஜெக்ட்டு அதெல்லாம் வச்சு போட்டால் எப்போ இந்த 100 நாள் வேலை திட்ட ஊழியர்களை விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம், விவசாயம் இல்லாதப்போ மற்ற இதுக்கு பயன்படுத்துது. நம்ம முக்கியமாக இன்னொன்று கேட்குறோம், தமிழகம் எங்கும் நீர்நிலைகளை இப்போ நாமளே சிட்லப்பாக்கம் ஏரி, அங்கே விழுப்புரத்தில் வீமருதூர் ஏரி அதெல்லாம் மீட்டெடுக்க பொதுநல வழக்குகள் போட்டு நம்ம மீட்டெடுத்தோம். இப்போ அது மாதிரி இன்னும் மீட்கப்படாத ஏரிகள் அதிகமாக இருக்குது. தமிழ்நாடு முழுக்கும் வரத்து கால்வாய்கள் போக்கு கால்வாயின்னு இருக்கும். அந்த இன்லெட் அவுட்லெட் இதை சரி செஞ்சால் தான் ஒரு குளமோ ஒரு ஏரியை வலுப்பெறும். இப்போ நிறைய ஏரிகளை புனரமைச்சிருக்காங்க. குறிப்பாக நம்ம அரியலூர் கொஞ்சம் பின்தங்கிய பகுதி தமிழ்நாட்டில். அரியலூர், ஜெயங்கொண்டான் பகுதிகளில் அவர் ராஜேந்திர சோழன் கட்டினதாக சொல்கிற பெரிய ஒரு வீர சோளம்னு அந்த ஏரிக்கு பேர். அந்த ஏரியை வலுப்படுத்த ஜெயங்கொண்டா பக்கத்தில் இருக்குது. அந்த ஏரியை வலுப்படுத்தினா இன்றைக்கி பல ஹெக்டேர் நிலங்கள் விளைநிலங்களாகும். இப்போ அருகாமையில் இருக்க கொள்ளிடத்துலேருந்து அதுக்கு நீரை கொண்டு வர முடியும். இப்போ இன்றைக்கி நமக்கு அதிக வெள்ளங்கள் போய் எவ்வளோ நீர் வீணாச்சு. அப்போது ஒரு சின்ன சின்ன முயற்சிகளை, அப்போ நீர்நிலைகளை பாதுகாக்கணும். அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்புகளை இப்போ ஏற்கனவே குடிமராமத்து பணியில் இருக்குது. ஆனால் அது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சரியாக முறைப்படுத்தப்படாமல் முக்கிய டெண்டர்கள் மூலிமா விட்டு செஞ்சிடுறாங்க. அப்போ அந்த டெண்டர்கள் விவசாயிகளுடைய பங்களிப்பு இருக்கிற மாதிரியான முயற்சிகள் பண்ணணும். ஆக நீர் வளங்களை பாதுகாக்கணும், நீர் ஆதாரங்களை தக்க வைக்கணும். நேரடியாக விவசாயிகளோடு சேர்ந்த ஒரு குழுக்கள் மூலமாக இந்த நீர் குடி பராமரித்தாக கலைஞர் அருமையான திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அதோடைய பேர் செயலும் சிறப்பாக இருக்கும். இந்த இயற்கை விவசாயம் சொல்லும் போது இப்போ பனை தொழிலாளர்களும் தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறாங்க. அருமையான ஒரு நினைவூட்டல் உண்டாக்குனேன். இன்றைக்கி தொடர்ந்து பனை தொழிலாளர்களுக்காகவும் நம்ம மாநாடுகள் அவர்களோட செயல்படுறோம். இன்றைக்கி அவருடைய முக்கியமான கோரிக்கை கல் தடை கேட்குறாங்க. இப்போ நம்ம எப்படி பார்க்குறோம்னா தமிழ்நாடு எங்கும் இன்றைக்கி டாஸ்மாக் கடைகள் இருக்குது. அதில் ஒரு சில இப்போ கூட அதில் ஊழல்னு சொல்கிறாங்க. அதை சட்ட ரீதியாக அரசு எதிர்கொள்ள போகுது. ஆனால் இன்றைக்கு கல் கொண்டு வந்தால் விவசாயிகள் நேரடியாக பலனடைவாங்க. அவர்களே இறக்க போகிறாங்க. அதில் ஒரு சிக்கல் என்ன பார்க்குறோன்னா கலப்படம் பார்க்குறோம். கலப்படத்தை நாம் அரசு இப்போ தடுக்கணும், அதுக்கான நடவடிக்கைகள் இருக்கணும். அது ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது. தொடர்ந்து அது ஒரு சர்ச்சையாகவே இருக்கும்பொழுது அது நம்ம எப்படி பார்க்குறோன்னா இன்றைக்கி நம்ம காலையில் கொடுக்குற நீராகாரத்தில் கூட கொஞ்சம் ஆல்கஹால் இருக்குதா சொல்கிறாங்க. அது மாதிரியான குறைந்த அளவு ஆல்கஹால் தான் கல்லில் இருக்குது. அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு. எப்படி நாம்
சாராயம் வீட்டுக்கு நாட்டுக்கு கேடுன்னு சொல்லி விற்கிறோமோ அதே மாதிரி நீங்கள் அளவோடு குடியுங்க. அது வந்து ஒரு உணவு, கல் உணவாக பார்க்குறோம். அது அருமையான உணவு, பல நோய்களுக்கு தீர்வாக இருக்குது. அது கொண்டு வருவது இந்த கலப்படம், இந்த சிக்கலை அரசு ஒரு பிரச்சனையாக பார்த்தா கூட குறைந்தபட்சம் பதநீர்களை வந்து இறக்குமதி பண்ணுறது அதிகமாக சான்றிதழ் வழங்க. நீங்கள் சான்றிதழ் பெறுவதே ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. எப்படி உழவர் அட்டை பெறுவதில் இன்சூரன்ஸில் பல சிக்கல்கள் இருக்கோ அது மாதிரி ஒரு பனை ஏரி, நான் இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் பனை ஏரிகளாக மாறிட்டு வர்றாங்க. ஏன்னா அந்த பனை மரங்களை பாதுகாக்கணுன்ற நமக்கு தெரிஞ்ச தோழர் பாண்டியன் ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு சாதா விவசாயியாக இருந்தார். அவர் பனை ஏரி ஆகி இன்றைக்கி பனை ஏரிகளுக்காக போராடக்கூடிய அளவில் அவர் செயல்பட்டு வர்றார். அப்போ அவருக்கு என்னென்னா பதநீர்களை இன்றைக்கு பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் அதிகமாக அதை பதப்படுத்தி கொள்முதல் பண்ணி விற்பனை செய்யலாம். அப்போ கல்லுக்கான தடை ஒரு நீண்ட கோரிக்கை நிறைவேற்றப்படணும். அதற்கு முத்தாய்ப்பாக அதனுடைய மதிப்பு கூட்ட பொருட்கள், கருப்பட்டி, இதெல்லாம் அரசு நேரடியாக கொள்முதல் பண்ணி மக்களுக்கு ரேஷன் கடைகளை கொடுக்கலாம், ஓலை பொருட்களை வலுப்படுத்தலாம். நான் சொன்ன மாதிரி பதநீரை குறைந்தபட்சம் அதிகமாக தென்னீராக்கு தடையை நீக்கி அது நிறைய டெட்ரா பேக்லாம் அடைச்சி போயிட்டு இருக்கு. அது மாதிரி பதநீருக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பை நம்ம எதிர்பார்க்குறோம். நம்ம மாண்புமிகு தலைமைச் செயலருக்கும் அமைச்சருக்கும் அதான் சொல்கிறோம். சரி, கல்லுக்கு நீங்கள் கொண்டு வரணுன்றது ஒரு நீண்ட நாள் கோரிக்கை. குறைந்தபட்சம் பதநீரையாவது மக்களுக்கு அதிகமாக சென்றடையும் பண்ணும், அதற்கான செயல் திட்டங்களை. ஏன்னா நிறைய இடத்துல பதநீர் விற்குது. நீங்கள் கூட சொல்லக்கூடிய இந்த அனைத்து கோரிக்கைகளும் இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக விவசாயிகளுக்கான ஒரு தீர்வுகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அரங்கில் வந்து உங்களுடைய கருத்துக்கள் தெரிவிக்க மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி. நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். வணக்கம்.